என் தங்கமே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு இவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கு முடிவு வந்துவிட்டது என்ற நல்ல செய்தியினை உனக்கு சொல்லிவிட உன் அப்பன் கருப்பன் இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நம்முடைய கண்ணீரை கண்டு ரசிக்க மனம் இருக்கின்ற மனிதர்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நம்மோடு தொடர்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதுதானே உண்மை. உன்னை ரசிக்க இவர்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார்கள். அதுவும் நீ கண்ணீரோடு நிற்பதை ரசிப்பதற்காக மட்டுமே. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் கண்டு எப்பொழுதும் உனக்கு கெடுதலை மட்டுமே நடத்த நினைக்கின்ற இந்த மனிதர்களை நீ அருகில் வைத்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை. பல முறை இது உனக்கு தெரிந்திருக்கலாம், சில முறை இவர்களை பற்றி உனக்கு தெரியாமல் இருக்கலாம். இருந்தாலும் கருப்பன் சொல்வதை இன்று கவனமாக செவிகொடுத்து கேள். கொஞ்சம் கூட சந்தேகமே வராத அளவிற்கு நன்றாக நடித்து உன்னை நம்ப வைத்து ஏமாற்றிய உறவுகள் உன் வாழ்க்கையில் ஏராளம். இன்று அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தின் வழி நாளை அவர்கள் நம்பிய ஒருவரால் அவர்களுக்கு கிடைக்கும் பொழுதுதான் அதன் வேதனை என்னவென்று புரியும். கடைசி வரைக்கும் இவர்கள் நம்மோடு இருப்பார்கள் என்று யாரையும் நினைக்கக்கூடாது. யார் எப்பொழுது எப்படி மாறுவார்கள் என்பதனை யாராலும் இங்கு எளிதில் கணித்து விட முடியாது. என் குழந்தையே, பொதுவாகவே இந்த உலகத்தில் சிலர் ஒருவரின் மீது ஆசைப்படுகின்றார்கள். அதன் பிறகு அவர்களை விட்டு கடந்து சென்று விடுகின்றார்கள். ஒன்று மட்டும் இந்த நிலையில் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே அந்த மனிதர் உனக்காக படைக்கப்பட்ட இதயமாக இருந்தால் அந்த இதயம் வேறு யாரிடத்திலும் சென்று வாழாது. அப்படியே வாழ்ந்தாலும் அது தினம் தினம் செத்துத்தான் வாழும். மறுத்தாலும் இதுதானே உண்மை. அப்படி இருக்கின்றபடி யாரும் இல்லை என்றால் போனால் போகட்டும் என்று யாரையும் விட்டு விடுவதுதான் நல்லது. ஏமாற்றியது அவர்களினுடைய தவறு கிடையாது. எப்பொழுதும் அவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என்று நீ நம்பிக்கை வைத்ததுதானே உன்னுடைய தவறு. என் குழந்தையே, நாம் எதிர்பார்ப்புகளோடு பழகினோமானால் அவர்கள் தருகின்ற கஷ்டங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தால்தான் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பது நமக்கு என்னவென்று தெரிய வரும். என் குழந்தையே, அன்று நீ யோசிக்காமல் எடுத்த ஒரு முடிவு, அதுவும் ஒருவரை நம்பி நீ எடுத்த ஒரு முடிவுதான் இன்று உன்னை நொடிக்கு நொடி யோசிக்க வைத்து கலங்கடித்து கொண்டிருக்கின்றது. நீ கண்ணீர் சிந்துவதற்கு இது கூட காரணம் என்று சொல்லலாம். என் குழந்தையே, எவ்வளவுதான் உன்னை நீ சமாதானப்படுத்தி கொண்டாலும் சில துரோகங்கள் வலிக்கும். அது வாழ்க்கை முழுமைக்கும் தொடர்ந்து இருக்கும். யார் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அது ஒருபோதும் உனக்கு போதுமானதாக இருக்காது. என் குழந்தையே, நீ இல்லை என்றால் நான் இல்லை. நீ இந்த உலகத்தை விட்டு சென்றால் நானும் இருக்க மாட்டேன் என்று வார்த்தைகளை எல்லாம் விட்டவர்கள் இன்று நீ இல்லாமல் இருந்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கின்றார்கள். கடைசி வரைக்கும் உடனிருப்பதாக வாக்குறுதி கொடுத்த இவர்கள் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதனை மறக்காதே. எல்லாமுமாக இந்த வாழ்க்கை ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது என் பிள்ளை அதனை நீ கவனமாக தெரிந்து கொள். வேண்டாம் என்று சொல்லாதே, அதை ஏற்றுக்கொள்ள மறுக்காதே. உன் வாழ்க்கையில் இது இப்படித்தான் எனும் பொழுது அதை நீ ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை என் பிள்ளை நீ எப்பொழுதுமே இழந்துவிடக்கூடாது. உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்க வேண்டும். தயவு செய்து யாரையும் காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ துணிய வேண்டாம். ஏன் தெரியுமா? எளிதில் ஒருவரை காயப்படுத்தி விடுகின்றோம். ஆனால் ஒரு சில பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் அழும் பொழுது அவர்களின் கண்ணீரை துடைக்கக்கூட யாரும் இல்லாத நிலையில் இருந்து கொண்டிருப்பார்கள்.
அவர்களின் கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லை என்று ஒருவிதமான மன எண்ணத்தோடு இருந்து கொண்டிருப்பவர்களை காயப்படுத்தினோமானால் அவர்கள் படுகின்ற வேதனை நம்மை விட்டுவிடாது. எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் ஒருவரின் பின்புலம் என்னவென்று அறியாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. தனியாக நிற்கின்றவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் துன்பங்களையும் வேதனைகளையும் சந்திக்கின்றவர்கள் என்று ஒரு சில மனிதர்கள் இங்கு இருக்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அதனை நாம் சற்று கவனமாக கவனிக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. மனதளவில் உனக்கு எல்லாமுமே சரியானதாகத்தான் இருக்கும் அல்லவா? மனதளவில் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான விஷயங்களை எல்லாம் கொடுக்கும் அல்லவா? அதனால் நீ எதற்காகவும் கலங்காமல் இருந்து கொண்டிருந்தாலே அது போதும். எந்த சூழ்நிலைக்காகவும் நீ வருந்தாமல் இருந்து விட்டாலே அது போதும். உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் சொல்வது போல துரோகத்தின் பிடியில் நீ சிக்கி தவித்தது எல்லாம் போதும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வரக்கூடிய நேரம் உனக்கு நெருங்கியது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றும் பிடித்தது ஒன்றும் கிடைத்ததும் ஒன்றுமாக இங்கு பலரது வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அவரவர் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் முடிந்ததாக நினைக்கக்கூடாது. இந்த விஷயத்தை நாம் முடித்திருக்கக்கூடாது என்று யோசிக்கும் பொழுதுதான் இனிமேலாவது எல்லா நிலையிலும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் வரும். நாம் சரியாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவம் இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் வரும். எல்லா நிலையிலும் என் பிள்ளை இனி நீ கலங்காமல் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களில் எல்லாம் உன்னுடைய கவனத்தை நீ முழுமையாக செலுத்தினால் அது போதும். நிச்சயமாக எல்லா நிலையிலும் உனக்கு நல்லது நடப்பதை நீ கண்டு கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் நீ விரும்பியபடி உனக்கு வெற்றி கிடைப்பதை நீ உரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, மனதுருகி சில நேரங்களில் எல்லாம் நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது தெய்வங்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிறது என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? ஆனால் எல்லோராலும் அவ்வளவு சுலபமாக இதை விட்டுவிட முடியாது. எல்லோராலும் அவ்வளவு எளிதாக நாம் இதனை தொலைத்துவிட முடியாது. ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற நேரம் நாம் இதையெல்லாம் எப்பொழுதுமே என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இருக்கத்தான் வேண்டும். இதையெல்லாம் தெரிந்து கொள்ள நாம் எப்பொழுதும் மன உறுதியோடு இருந்து கொண்டிருக்கத்தான் வேண்டும். ஆனாலும் ஒரு சில சந்தர்ப்பங்கள் நம்மை எப்படியாவது இந்த நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வர நினைக்கும் பொழுது அந்த நேரம் முக்கியமான விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு கை கொடுக்காமல் போய்விடும். அதிமுக்கியமான சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்காமல் போய்விடும் என்பதனை நீ ஏற்கனவே பல முறை உணர்ந்து விட்டாய் அல்லவா? என் தங்கமே, என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் நீ கலங்காதே. செத்தாலும் உன்னை மறக்க முடியாது என்று சொன்னவர்கள்தான் மறக்க பழகு கடக்க பழகு என்று சொல்வார்கள். இன்னுமா உயிரோடு இருக்கிறாய் என்று கேட்பது போன்ற ஒரு வார்த்தை அல்லவா? நான் யாரையும் நம்பாதே என்று மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன்னை கண்கலங்க வைத்துவிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தார்கள் அல்லவா? அதற்குத்தான் கருப்பன் நான் இருக்கிறேன் அல்லவா? இதற்கெல்லாம் சரியானபடி முற்றுப்புள்ளியினை வைக்க
யார் என்ன நினைத்தாலும், யார் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்தாலும், சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் எல்லாம் என்னவாக தருகின்றது என்பதனை தெரிந்து கொள்ளும் வரை நான் ஒருபொழுதும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் ஓய்ந்து விட மாட்டேன். அவ்வளவு எளிதாகவெல்லாம் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நான் தொலைத்து விட மாட்டேன். இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது, இந்த வாழ்க்கை உனக்கான சந்தர்ப்பங்களை கொடுக்கும் பொழுது, நிச்சயமாக நீ உனக்கானவற்றை என்னவென்று யோசிக்க நீ பழக வேண்டும். கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் இன்று உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருளால் மிக பெரிய அளவில் தண்டனையை பெற்றுவிட்டார்கள். எப்படியெல்லாம் உன் கண்ணீரை கண்டு ரசித்தார்களோ அப்படியெல்லாம் இன்று அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கை அவ்வளவு சுலபமானது அல்ல. வாழ்க்கை அவ்வளவு எளிதானதும் அல்ல. நாம் விரும்பிய விஷயத்தை அடைவதற்காக நாம் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றும் மிக பெரிய வெற்றியாகவே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நாம் இந்த நிலையை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. சோதனைகள் உன்னை தேடி வந்திட்டாலும் அத்தனையிலும் இருந்து உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. மன உறுதியோடு என் குழந்தைக்கு எப்பொழுதும் கருப்பனாகிய நான் இருக்கிறேன் எனும் பொழுது, உன்னுடைய குலதெய்வம் இந்த கருப்பனாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, உன் குலசாமியாக என்றும் இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்பேன். அதுபோல எந்த ஒரு குலதெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவார்கள். இன்று நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துரோகத்திற்கு முடிவு கட்டியது யார் தெரியுமா? உன் குலதெய்வம் என்பது எப்பொழுதுமே உனக்காக வந்து நிற்பவர்கள். அவர்களையும் தாண்டி விநாயக பெருமான் தான் உன் இல்லத்திற்குள் பல விஷயங்களை இன்று நடத்துவார் என்றால், இன்று மகா சங்கடகர சதுர்த்தியினுடைய நாள். இந்த நாளில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல சங்கடங்களை தீர்க்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல சூழ்ச்சிகளிலிருந்து உன்னை மீட்க வேண்டும் என்றே உனக்கு ஏற்பட்ட காயங்களிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீயாக இருந்து இந்த வாழ்க்கையின் மாற்றத்தை உணர்ந்து விட்டால் அது போதும். கருப்பன் சொன்ன வார்த்தைகளை ஒருபோதும் நான் மீற மாட்டேன். உன் அப்பன் கருப்பன் நான் இருந்து நடத்துவதை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த நிலையை என் பிள்ளை நீ விட்டு விடாதே. உனக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கை கொடுக்க போகின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் நேரம். கருப்பனின் ஆசிகளோடு இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வருகின்ற எல்லாவற்றையும் நீ கவனமாக உணர வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் கொடுக்கின்ற சோதனைகள் என்றும் நிரந்தரமானது அல்ல. அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவர்களுக்கு திரும்ப செல்லக்கூடியது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் நின்று செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டால் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பனின் அன்போடும் அருளோடும் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் பல நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நேரம். இனி என்னவாகும் என்று யோசிக்காமல் உன்னோடு நான் வருகின்ற இந்த தருணங்களை நீ சரியாக பயன்படுத்து. உனக்கென நான் கொடுக்கின்ற உண்மைகளை எப்பொழுதும் நீ தெளிவுபடுத்து. இன்னொருவரை கண்ணீர் சிந்த வைத்து விட்ட பிறகு வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதற்கு இவர்களுக்கு நிச்சயமாக எந்த பலனும் இல்லை. அவரவர் செய்கின்ற பாவம் அவர்களுக்கே திரும்பச் செல்லும். இன்று சங்கடகர சதுர்த்தி நாள், மகா சங்கடகர சதுர்த்தி நாள் என்பதனால் விநாயக பெருமானினுடைய அருளாசிகள் உனக்கு கிடைத்து உன்னை சுற்றி வந்த இவர்களின் ஆட்டமும் அடங்கும் என்பதனை மறக்காதே. கருப்பன் சொன்ன விஷயம் உனக்கு புரிதலில் இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் பொழுது நீ அத்தனையையும் என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களையும் சரியாக என்னவென்று நீ உணர்ந்திடுவாய் என்பதனை மறக்காதே. கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த தீமைகளை அடித்து விரட்டட்டும்.
எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கட்டும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.